Hi, hello, vanakkam. This is RJ Sanjana from GFM. So, how are you guys doing? ஸோ யாராச்சும் லைஃப்பில் இருக்கீங்களா? லைஃப் யாராச்சும் பார்க்குறீங்களா? ஓகே, நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரு 1 minute நம்ம வெயிட் பண்ணுவோம் பிஃபோர் வி கனெக்ட் வித் அவர் கெஸ்ட் டுடே. ஹாய் கௌரி. ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா? If my voice is clear. Hi Malati aunty, how are you? Okay, alright. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஹரிணி பாலா. ஷீஸ் அன் டயட்டீஷியன். ஸோ அவங்கக்கிட்ட அப்படியா என்னோடய வாய்ஸ் லோவாக இருக்கா? ஓகே, ஹவ் இஸ் இட் நவ்? இஸ் இட் கிளியர்? யாராச்சும் சொல்லுங்களேன், இஸ் இட் கிளியர்? மை வாய்ஸ் இஸ் கிளியர் ஆர் நாட்? ஹாய் ஸ்ரீ, ஹாய் பவித்ரா. ஓகே, குட், ரைட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹரிணி பாலா அப்படின்னு ஒரு ஆள் தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஷீஸ் அன் டயட்டீஷியன் அண்ட் ஆல்சோ அ ஹெல்த் கோச். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் லாஸ், யூ ஹேவ் யுவர் ஸ்கின் ப்ராப்ளம், உங்களால் வெயிட் குறைக்க முடியல, இல்லை எக்ஸசைஸ்க்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் திஸ். அண்ட் உங்களோட காமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்கள் கேள்விகள் நீங்கள் போடலாம். ஸோ தட் ஐ கேன் ஆஸ்க் த டயட்டீஷியன். ஸோ ஓகே, we can go live. We can connect with her now. Hi Arun, hi Nitya Raja. Okay, I'm waiting for her to connect. Hi. Okay, கொஞ்சம் லோவா கேக்குது உங்க வாய்ஸ். Hold on. ஹாய் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சஞ்சனா? சூப்பரா இருக்கேன். ஸோ எங்க இருக்கீங்க இப்போ? நான் இப்போ பினாங்ல இருக்கேன். ஓகே ஓகே, Yeah. பயான்ல பாஸ். ரைட். ஓகே, ஸோ ஹரிணி, நிறைய பேர் வந்து மீன் உங்களை பற்றி தெரியாது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க. ஓகே, என் பேரு ஹரிணி. நான் born and brought up in சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அண்ட் இப்போ இங்க ரீசெண்டா நான் இங்க வந்து 2 years ஆகுது பினாங் வந்து. I am a registered dietitian by profession and I am also a certified diabetes educator. ஸோ நான் என்னோட ஸ்கூலிங், என்னோட படிப்பு எல்லாமே நான் அங்க சென்னையில தான் பண்ணேன். ஸோ இப்போ இங்க டெம்பரரியா ஐ ஹவ் கம் ஹியர் ஃபார் சம் டைம். ஸோ இங்க வந்து பினாங் வந்து ஒரு 2 years ஆகுது. Okay, you came here like for studies or working or Malaysia சுத்தி பார்க்க வந்தீங்களா? Personal reasons. Okay, alright. So Harini, okay, a lot of people don't know. I mean, like எனக்கு தெரியல நிறைய பேர் டயட்டீஷியனுக்கு படிப்பாங்களா அப்படின்னு. ஸோ இன் கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ வாட் யூ திங்க், ஐ மீன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு டயட்டீஷியனா ஆகிறதுக்கு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 11th 12th ஹை ஸ்கூல்லயே அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சில பேர் அதை ஆப் பண்ணுவாங்க. பட் முக்காவாசி இப்போ எல்லாரும் இன்ஜினியரிங் மெடிக்கல்னு போறதுனால மோஸ்ட்லி தே டோன்ட் டூ இட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்தாலும் இல்லைன்னா இஃப் த பர்சன் டேக்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அவங்களோட 11th 12th ஸ்டாண்டர்ட்ல, அதுக்கப்புறம் அவங்க யூஜில வந்து தே மைட் டூ நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஆர் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இஃப் தே வாண்ட் தே கேன் ஆல்சோ டூ அ மாஸ்டர்ஸ். ஸோ நான் பண்ணது வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் இன் மை பேச்சுலர்ஸ் அண்ட் மை மாஸ்டர்ஸ் வாஸ் ஆல்சோ கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இப்போ டயட்டிஷியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயட்டிஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு 2 இருக்கு. டயட்டிஷியன்னா they are qualified by
the dietitian association in that country and ஓகே ஓகே by the university to treat patients. அவங்க தான் dietitian. So dietitians have an all round knowledge about எல்லா disease conditions, from fever to cancer, AIDS, எல்லாமே pre surgery, post surgery, organ transplant. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸ் அண்ட் நார்மல் கேசஸுமே டீல் பண்றவங்க பேரு தான் டயட்டிஷியன். பட் நியூட்ரிஷனிஸ்ட்னா இட் இஸ் மோர் ஜென்ரல், லைக் அவங்க ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கு, லைக் சும்மா வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் ஆர் என்ன சொல்றது, ஜஸ்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ்னா என்ன இருக்கு, இப்போ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா ஒரு பப்ளிக்கா எஜுகேட் பண்ற அளவுக்கு தான் நியூட்ரிஷனிஸ்ட்னா அர்த்தம். ஸோ யூஸ்வலி பேச்சுலர்ஸ் முடிச்சவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. பட் கம்பெனிஸ், இப்போ ஃபுட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ தே மைட் ரெக்ரூட் நியூட்ரிஷனிஸ்ட்ஸ். அவங்களுக்கு வந்து தே won't have a full knowledge about all disease conditions. So that is the main difference between a dietitian and a nutritionist. சோ நாங்க வந்து இப்போ ஒரு பேஷண்ட் கிட்டனா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, பிளஸ் அவங்க என்னெல்லாம் இப்போ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கண்டிஷனுக்காக அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, சோ இது எல்லாமே பார்த்து அவங்களோட ஏஜ், அவங்க ப்ரொஃபஷன், அவங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு, பிளஸ் சில டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ட்ரக்ஸுமே வந்து இட் மைட் இன்டராக்ட் வித் சம் நியூட்ரியன்ஸ். ஸோ வி ஹவ் டு செக் த ட்ரக் சார்ட் அண்ட் சி வாட் ட்ரக்ஸ் தே ஆர் டேக்கிங். அண்ட் நாங்க கொடுக்குற சாப்பாடு எதுவுமே அவங்களுக்கு அதோட இன்டர்ஃபியர் ஆயிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே டோட்டலா பார்த்து நாங்க ஒரு பேஷண்ட் ஒரு கிளையண்ட்டுக்கு நாங்க டயட் சார்ட் கொடுப்போம். ஸோ நீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க, இப்போ மார்னிங் இது, ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி, இதுதான் இந்த வேலை பண்றவங்க பேரு தான் டயட்டிஷியன். ஓ வாவ், நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், அவங்க 2 நிமிஷத்துக்கு பேசிட்டாங்க. ஓகே, பட் ஐ மீன் லைக் டயட்டிஷியன் ஆகணும்னா இஸ் இட் லைக் we need to be like healthy? அது ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கா? அது வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் போகும்போது டயட்டிஷியனே செம்ம குண்டா அவங்கள பார்க்கவே அன்ஹெல்த்தியா இருந்ததுன்னா, அந்த யாரு நம்ம கிட்ட கேக்குறாங்களோ அவங்களே நம்மள நம்ப மாட்டாங்க. என்ன இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்க வந்து நமக்கு டயட் சொல்றாங்க, முதல்ல இவங்க வெயிட் குறைக்கட்டும், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தாட்ஸ் வரும். சோ டயட்டிஷியன் ஷுட் பி ஹெல்த்தி. அவங்க மத்தவங்களுக்கு மட்டும் சொல்லாம அவங்களும் அவங்கள பாத்துக்கணும். சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த காலத்துல லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யூசிங் சப்ளிமெண்ட் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, வெயிட் லாஸா இருந்துச்சுன்னா, வெயிட் கெயின் பண்ணணும்னா, இல்ல அவங்களோட அக்னி ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, எல்லாத்துக்குமே வந்து அவங்க சப்ளிமெண்ட் பாய்க்கிறாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? இஸ் இட் லைக் குட்? சப்ளிமெண்ட் பாய்க்கிறது வந்து நல்லதா இல்ல? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் தான். சப்ளிமெண்ட்ங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்டுக்கு விட எக்ஸ்ட்ராவா நம்ம பாடிக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம பாடிக்கு நம்ம குடுக்கறதுக்கு பேரு தான் சப்ளிமெண்ட். சோ பேசிக்கலி தட் இஸ் வாட் சப்ளிமெண்ட்ஸ் ஆர். சோ இப்போ சில பேர் இப்போ கம்ப்ளீட் வீகன்ஸ் ஒரு வெஜிடேரியன்ஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்களால வந்து சில நியூட்ரியன்ஸ்லாம் அவங்க பாடிக்கு கிடைக்காது. லைக் அயர்னா இருக்கட்டும், இல்ல வைட்டமின்ஸ் ஒரு ஜிங்க், வைட்டமின் B12, இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல இருந்து பாடிக்கு அப்சார்ப் ஆகுது, அந்த கண்டென்ட் ரொம்ப கம்மி. சோ அவங்கலாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க they can take a multivitamin or a multi mineral supplement. So that is just to boost the nutrients, nutrient requirement in the body. So அதுதான் supplement. ஆனா இப்போ இந்த weight loss weight gainக்கு எடுக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் வெரி அட்வைசபிள். மெயின்லி பிகாஸ் இப்போ வெயிட் லாஸ்க்கு சில பேர் என்ன கொடுப்பாங்கன்னா, இப்போ லஞ்ச் வந்து நார்மலா சாப்பிட்டுட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு டின்னரை சாப்பிடாம they will give one shake, they will give one supplement. இந்த சப்ளிமெண்ட் மட்டும் நைட்ல குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பா. பிகாஸ் கேலரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஏன்னா அவங்க யூஸ்வல் சாப்பிட மாட்டாங்க, அதனாலவே அவங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும். ஆனா என்னன்னா, நம்மளோட பாடியில இருக்கிற இந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் லைக் அ பலூன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பலூனுக்குள்ள ஃபேட் ஃபுல்லா இருக்கு. சோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது வெயிட் லாஸ் ஆகுதுன்னா அந்த ஃபேட் செல் பாடியில அப்படியே தான் இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் தான் வெளியில போயிருக்கும். So if they are taking such weight loss supplements for a long period of time, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா
பாடி வந்து என்ன நினைச்சுக்கோன்னா நம்ம வந்து இவ்ளோ நாளா சாப்பிடாம பாடி வந்து ரொம்ப ஸ்டார்வேஷன் மோட்ல இருக்குன்ட்டு பாடி தப்பா நினைச்சிட்டு ஓகே ஓகே கரெக்டா இந்த சப்ளிமெண்ட் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் இன்டேக் எடுக்கலாம். சோ இனிமே நமக்கு இவ்ளோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல தேவையில்லை, நம்ம இனிமே நார்மல் ஃபுட் சாப்பிடலாம் நினைச்சா பாடி என்ன பண்ணும்னா ஸ்டார்வேஷன்ல இருந்திருக்குன்னு நினைச்சிட்டு அது இவ்ளோ நாளா நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோம்ட்டு இனிமே சாப்பிடுற அத்தனையுமே அது ஃபேட்டா ஸ்டோர் பண்ணும். So the fat ஓகே cells will still remain in the body. Fat, it will not break and get excreted. So that is the main problem with these weight loss supplements. Weight gain kana weight gain kyum sometimes they are adding some chemicals in the weight gain supplements which are ஓகே harmful to the body in a very long term intake. சில பேருக்கு அவங்க ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு வெயிட்டே போடவே போடாது. சோ அந்த மாதிரி ஆனவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிளஸ் இப்போ மசில் கெயின் பண்றதுக்கு ஆர் இப்போ ஜிம் போறாங்க அவங்க பாடி பில்டர்ஸ்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல, ஃபுட் தவிர தே மைட் நீட் சம் இந்த மாதிரி ஒரு மசில் பூஸ்ட் பண்றதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். சோ அதுக்கு தனியா வெறும் புரோட்டீன் கண்டென்ட் மட்டும் வச்சு வேற அதுல எதுவுமே இருக்காது. சில டைம் இட்ஸ் கால் வே புரோட்டீன் ஆர் கேசின் புரோட்டீன். அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். சோ அது எடுத்துக்கிறதுமே இன் அ வெரி லாங் டேர்ம் இட் இஸ் நாட் குட், பட் ஃபார் ஷார்ட் டேர்ம் இட் இஸ் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டுல மட்டும் பண்ணணும்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். சோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 தடவை ஒரு 3 தடவை அந்த மசில் கெயின் பண்றதுக்கு எடுக்கிறது தட் இஸ் நாட் பேட். ஓகே ஓகே ரைட். ஸோ ஐ மீன் லைக் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் பட் அளவா எடுத்துக்கணும். அளவா எடுக்கணும் அண்ட் ரொம்ப லாங் டேர்ம் எடுக்க கூடாது. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி மசில் கெயின்னா அந்த டைம்க்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 monthsக்கு மேல அவங்க எடுத்தாங்கன்னா ஆப்வியஸா அது பாடி அஃபெக்ட் பண்ணும். ஓகே ஓகே ஆல்ரைட். ஐ திங்க் ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஐ மீன் லைக் அவங்களுக்கு மற்ற சைட் எஃபெக்ட்லாம் வருது ஆக்சுவலி. ஸோ யா ஆக்சுவலி இந்த கேள்வி கேட்க சொன்னதே அந்த ஃப்ரெண்ட் தான், பிகாஸ் ஷீ இஸ் பீன் டேக்கிங் அ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட். ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஓகே இஃப் லெட்ஸ் சே இது வந்து என்னோட கேள்வி, பிகாஸ் என்னோட பாடி சம்மந்தப்பட்டமான கேள்வி. ஐ எம் வெரி ஹார்ட் கெய்னர். ஓகே ஸோ ஐம் வெரி ஹார்ட் கெய்னர். ஸோ இப்போ வந்து நான் நல்லா சாப்பிட்டாதான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோ இல்லை 2 கிலோனாச்சும் ஏறுவேன் இந்த 3 monthsல. So what will be your advice for me, like for me to gain weight? என்ன மாதிரியான ஃபுட் நான் எடுத்துக்கலாம்? Especially வந்து my goal is like I want to lose my fat and also gain a bit muscle. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா belly fat வந்து குறைக்கிறது. ஸோ what do you think? I mean, என்ன மாதிரி advice you can give it to me, like what kind of food like I can take and all that? ஓகே சோ ஃபர்ஸ்ட் இப்போ வெயிட் கெயின் ஒரு ஹெல்தி வெயிட் கெயின், ஆனா உங்களுக்கு பாடியில ஃபேட் அக்யூமுலேட் ஆகாம அது புரோட்டீனா அக்யூமுலேட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து சீ ஃபுட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அண்ட் அதுலயும் ஃபேட் இருக்கு, பட் த ஃபேட் கண்டென்ட் இன் தட் இஸ் குட் ஃபேட். சோ அது வந்து உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது போய் உங்க வயித்துல போய் வெயிட் போடாது. ஆனா அதுலயுமே நீங்க வந்து மீன் ஃபுல்லா ஃப்ரை பண்ணி இல்ல அந்த மாதிரியான ரொம்ப ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து அந்த மாதிரி எடுக்காம குழம்புல போட்டு நீங்க எடுக்கிறது இஸ் மச் பெட்டர். சோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் புரோட்டீன் தட் யூ கேன் டேக். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ். எக் வந்து ஃபுல் முட்டை கண்டிப்பா ஃபார் வெயிட் கெயின் கண்டிப்பா சாப்பிடலாம். ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 5 to 6 முட்டையாவது ஃபுல் முட்டை சாப்பிடலாம். இன்கேஸ் அவங்களுக்கு அதுக்கும் மேல வேணும்னாக்க வெறும் எக் ஒயிட்ஸ், ஏன்னா ரொம்ப ஃபுல் முட்டை சாப்பிடுறதுமே வந்து ஒரு பாயிண்ட் மேல இட் வில் ஸ்டார்ட் ஆடிங் வெயிட் பிகாஸ் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபேட். பட் இது எல்லாத்துக்குமே இது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 5 or 6 eggs in a week, full eggs, and ஒரு 3 to 4 times they can take egg whites, scrambled மாதிரி இல்லனா வந்து egg whites like omelette, whatever in any form they like. So அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி again இதுல fried eggs will put on bad fat, so that will accumulate fat, but just oil podama any preparation is good. And third one is chicken வந்து lean chicken like chicken breast, அது வந்து it contains a lot of protein and very less fat. So tandoori like நீங்க பேக் பண்ணலாம். இப்ப ஏர் ஃப்ரையர்லாம் கூட வந்திருக்கு. so உங்களோட oil consumption will be very less if you use such equipments. so அத ஃபுல்லா போட்டு deep fry பண்ணாம you can bake it or
தந்தூரி மாதிரி யூ கேன் grill it off. So grilled Mm-hmm. fish, grilled chicken, Mm-hmm. இதெல்லாமே very very good to improve your weight and also to improve the protein and reduce the fat. And for vegetarians பார்த்தா it is again tofu, paneer, சீஸ் கூட ஆக்சுவலி எடுக்கலாம். பட் சீஸ் வந்து இந்த ப்ராசஸ்ட் இந்த ஸ்லைசஸ் மாதிரி வருதுல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்லைசஸ் கண்டெய்ன்ஸ் a lot of fat. பட் இந்த நார்மல் மோட்சரெல்லா சீஸ் ஆர் செடார் இதெல்லாம் வந்து பேக்கெட்ஸ்ல வரும். அதெல்லாம் இட் இஸ் மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் இட்ஸ் ஹெல்த்தியர் தென் தீஸ் ப்ராசஸ் ஸ்லைசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து ஃபார் வெஜிடேரியன்ஸ் தே கேன் கன்சியூம். And for belly fat na kandipa anyone who wants to lose weight has to do some kind of workout at least 3 to 4 times in a week. கண்டிப்பா அது பண்ணாம பாடியில இப்போ நீங்க சாப்பிடுற புரோட்டீனும் உங்க பாடி அத மசிலா கன்வெர்ட் பண்றதுக்குமே work out is essential. You can do anything. If you don't like to go to the gym, you can go out, go for a jog. இல்லனா வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா you can go play that. இல்லனா நீங்க வந்து வீட்லயே இப்போ நிறைய யூடியூப்ல வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் லைக் ஜஸ்ட் 15-20 minutes if you spend in a day, it's more than enough. So they can do like a bit cardio also, right? Yeah. So you need cardio, but major இப்போ protein போடணும் if you want to become bulk or correcta or spot reduction of fat is not possible. If you lose weight, you will lose it all over. அந்த மாதிரி தான் இட் இஸ் பாசிபிள். ஸோ ஃபார் பெல்லி ஃபேட்னு பார்த்தா இன்கேஸ் ஃபுட்டுன்னு எடுத்தீங்கனாலுமே இப்போ டீ, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டீ இருக்குல்ல. ஸோ அந்த டீ வித்தவுட் சுகர் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் டார்கெட்டிங் யுவர் அப்டோமென் ஃபேட். அண்ட் இது தவிரனா இப்போ காஃபி எடுக்கிறாங்கன்னா காஃபியுமே பிளாக் காஃபி அண்ட் வித்தவுட் சுகர், வித்தவுட் மில்க். ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். பிளஸ் இப்போ மார்னிங் வந்து as soon as somebody wakes up, ஜீரகம் இருக்குல்ல, cumin seed. சோ இத வந்து வாட்டர்ல பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணிய நாள் பூரா குடிக்கணும். அந்த மாதிரி குடிச்சாக்க பாடியில இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே it will start to get out of the body. It will not get accumulated. So இந்த மாதிரி they can do something to lose weight and improve protein and target belly fat. So கண்டிப்பா diet ஒரு 70% னா workout 30% sure shot. Yes. Okay, actually நீங்க கொடுத்த டிப்ஸ் வந்து little bit of weight loss also. I mean they can என்னது அவங்க அதை பார்த்துக்கலாம், right? Okay, ஏன்னா வந்து okay இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டா we have like lot of type of oil. Okay, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்க ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, ஐ மீன் ஆலிவ் ஆயில் வச்சு நீங்க ஃப்ரை பண்ணாக்கா அதோட கேலரி குறவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஐ மீன் இஸ் இட் ட்ரூ? அது உண்மையா? ட்ரூ. ஆலிவ் ஆயில் வந்து பேசிக்கா இப்போ வெஸ்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்மளோட யூசுவல் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் அங்க கிடைக்காது. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே எண்ணெய் அதுதான். அண்ட் தே வாண்டட் டு மார்க்கெட் இட் ஹியர். So அதனால that was one of the main reasons why people started using olive oil. And olive oil ஓட major இது என்னன்னா, அது ரொம்ப high temperaturesல you can't use it for frying. So நீங்க இப்போ நார்மல் நம்மளோட கன்சம்ஷனுக்கு you can use for any dish that you prepare, you can definitely use நல்லெண்ணெய் ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு கடலை எண்ணெய் மாத்தி மாத்தி எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு ரிஃபைன்ட் ஆயில்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கெனோலா, இது எல்லாமே நீங்க மாத்தி 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 யூஸ் பண்ணணும். ஒரே ஆயில ஃபார் அ லாங் பீரியட் யூஸ் பண்ணாம நம்மளோட ஒரிஜினல் நம்ம முன்னாடி காலத்துல அவங்க என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது ஆக்சுவலி நம்ம பாடிக்கு ரொம்பவே நல்லது. சோ அந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்றது இஸ் மச் பெட்டர் தேன் யூசிங் ஆலிவ் ஆயில் ஃபார் குக்கிங். பிளஸ் நம்மளோட சாப்பாடுல வந்து ஆலிவ் ஆயிலோட டேஸ்ட் வந்து அந்த டிஷ்ஷோட ஃபிளேவரே மாத்திடும். பிகாஸ் ஆலிவ் ஆயில் ஹாஸ் அ டிஸ்டிங்க்ட் ஃபிளேவர். அது வந்து நம்மளோட யூசுவல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அந்த ஃபிளேவரே கம்ப்ளீட்லி இட் வில் சேஞ்ச் இட் ஆஃப். ப்ராபப்ளி இப்போ ஏதாவது வெஸ்டர்ன் ஃபுட் நம்ம ஏதாவது ட்ரை பண்றோம் வீட்ல, இப்போ அந்த மாதிரி இப்போ பாஸ்தா ஒரு பீட்சா அந்த மாதிரி நம்ம வீட்ல சாப்பிடுறோம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னா மேபி இட்ஸ் ஓகே, பட் நாட் ஃபார் எவ்ரிடே யூஸ், ஃபார் எவ்ரி மீல். ஓகே தட்ஸ் a good tip. ஓகே, நம்ம நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, கிரிஷ் ஹாய், ஜானு, துர்கா, தமிழ், பிரியா, ஜோசப், யுகன் ஹாய், டிராகன், தர்மா ஹாய்,
பாலாஜி சேகர். ஓகே ஆடியன்ஸ், இப்போ லெட்ஸ் see உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டயட்ல, ஸோ யூ கேன் ட்ராப் அண்ட் காமெண்ட். ஸோ அவங்களுக்கு நான் அந்த கேள்வி கேட்பேன். ஓகே, குணசீலன், ஜெசிகா ஹாய், ஈஸ்வரி, ஸ்ரீகாந்த், அகல்யா, மோகனபிரியா, ட்விஸ்ட் பிக்கல், வாவ் இந்த மாதிரி பேரா? அகல்யா, ஓகே ரைட். ஐஸ்வர்யா, ஓகே. ப்ராக்டிக்கல் நியூட்ரிஃபிட், ஓகே ஐ திங்க் உங்க Saranya, ஃப்ரெண்ட் தான் போல. she's my friend. ஓகே. திவ்யா நியூட்ரிஷன்ஸ், ஓகே. சூப்பர் முத்து, எல்லாமே உங்க ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். ஓகே ஹாய் யவீன், ஓகே இப்பதான் என் டீம்லாம் வராங்க. சரவணன் நாயர் ஹாய். சாரா, ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் யூ கேன் ட்ராப் யுவர் கொஸ்டின் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி. இதுவும் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான், ஹேர் லாஸ். ம் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஓவரா வந்து முடி வந்து கொட்டும். ஸோ தே டோன்ட் நோ வாட்ஸ் த ரீசன். ஸோ நிறைய ஷாம்பு மாற்றுவாங்க, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா பொடுகு நிறைய இருக்கும், இல்லை வேற வேற ரெமிடிஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த முடி வந்து கொட்டுறது நிற்காது. ஆ ஸோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் தட்? பிகாஸ் நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், எவ்ரிடே வந்து கண்டிப்பா முடி கொட்டும், ஆனா வந்து நிறைய கொட்டும் தான் ப்ராப்ளம், கொஞ்சமா கொட்டினா இட்ஸ் லைக் நார்மல் அப்படின்னு. ஸோ மேபி இஃப் யூ ஹேவ் எனி ரெமிடிஸ், ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஸோ அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் வை அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குன்ட்டு. இப்போ ஒரு நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி 80 to 100 strands ஆஃப் ஹேர் விழுதுன்னா தட் இஸ் நார்மல். பட் மோர் தேன் தட், சில பேருக்கு இப்படி கை வச்சு எடுத்தாலே கை பூரா வரும். அந்த எஸ் மாதிரி எஸ் எஸ் எவ்ரி டைம் தே டூ தே வில் கெட். ஸோ அந்த மாதிரி டூ மச் ஹேர் லாஸ் இஸ் ஒன்லி அ பிக் இஷ்யூ. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தா ஒன்னு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்கல்ல ஓகே. அவங்களுக்கு, பிளஸ் பயங்கரமா ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட் ஹேர், ஸ்கின், எவ்ரி திங். வெயிட்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ் வில் எஃபெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஃபுட் வந்து அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இல்லாம டெய்லி வெளியில சாப்பிட்டு ரொம்ப அன்ஹெல்த்தியா எல்லாமே ஃப்ரைடு, பீட்சா, பர்கர் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அ ரீசன். ஸோ இந்த மாதிரி there are various reasons. தென் அகெயின் dandruff லைக் யூ செட், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டயட் வைஸ்னு பார்த்தா, இப்போ ஃபுட் வைஸ்னு பார்த்தா அகெயின் இதோட ஹேர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஃபுட்டுனா கண்டிப்பா சீ ஃபுட். எனி சீ ஃபுட் யூ டேக், இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். அகெயின் ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுக்காம அது குழம்புல போட்டு சாப்பிடுறது இஸ் வெரி குட் பிகாஸ் இட் ஹேஸ் சம்திங் கால்ட் ஒமேகா 3 ஃபேட்ஸ். அந்த ஒமேகா 3 வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ ஹோம் ரெமெடிஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வெந்தயம் இருக்குல்ல, ஓகே. வெந்தயம் வந்து நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வித் வாட்டர் அத வந்து தலையில அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு யூ கேன் கோ டூ யோர் ஹேர் வாஷ். ஸோ தட் வில் ஹெல்ப் இன் ரெடியூசிங் ஹேர் ஃபால், ரெடியூசிங் dandruff. You can also use curd mask, curd with egg white mask you can apply on your hair for moisture, for reducing hair fall, for that shine in your hair. So that can be done. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் பூரா எண்ணெய தலையில ஊற விட்டுட்டு மார்னிங் அதை வாஷ் பண்றேன்னு பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன் திங் தட் நோ ஒன் ஷுட் டூ இட். பிகாஸ் ஓகே. இப்போ நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜூட் மாதிரி. இப்போ ஜூட்டை வந்து நீங்க தண்ணியில ரொம்ப நேரமா ஊற வச்சீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து பாத்தீங்கன்னா அது உடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா அந்த தண்ணி உள்ள ஃபுல்லா அப்சார்ப் ஆகி அதோட ஸ்ட்ரென்த் போய் இட் வுட் ஹவ் broken off. அதே ஓகே. ஓகே. மாதிரிதான் ஹேரும். சோ ஹேர் வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில ஊறிட்டே இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்க மார்னிங் பாக்குறப்போ உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணா இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக்சுவலி ஆகும். சோ அதனால நைட் இந்த மாதிரி ஊற வைக்கிறது should not be done. இன்கேஸ் ஆயில் அப்ளை பண்றாங்கன்னா அந்த ஆயில கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு மார்னிங் பிஃபோர் யூ டேக் பாத் ஒரு half an hourக்கு முன்னாடி அவங்க அதை அப்ளை பண்ணிட்டு then they can sit for 20 minutes and then go do a hair wash. So that is one thing that நிறைய பேர் பண்ணி நான் பார்த்திருக்கேன். நைட் ஃபுல்லா எண்ணெயை ஊற விட்டுட்டு பண்ணுவாங்க. that is one thing they're not supposed to do. ஆமா. எஸ். அதே மாதிரி any food source that has a lot of protein will also help in reducing hair fall, like tofu, paneer, any dairy products, அப்புறம் seafood,
சிக்கன், முட்டை, கீரை. கீரையில இருக்கிற அயர்ன் கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சேவ் த ஹேர். அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் வெஜிடேரியன்ஸ், இப்போ கீரை சாப்பிடுறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற அயர்ன் அப்படியே உள்ள போய் பாடியில அப்சார்ப் ஆகாது. So for Alright. vegetarians, when they take கீரையோட சேர்த்து ஏதாவது வைட்டமின் சி ஃபுட்டும் சேர்த்து எடுக்கணும். லைக் லெமன் ஜூஸ், இல்லனா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு கொய்யா, இல்லனா வந்து நெல்லிக்காய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வைட்டமின் சி சோர்ஸ் ஆர் ஆரஞ்சு, இல்ல ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது கீரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்தாதான் அந்த கீரையில இருக்கிற அயர்ன் will get absorbed in the body. This is for Okay. vegetarians. Okay. Okay. Alright.